சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த இருக்கிறார். சமீபத்திய தேர்தல் முடிவுகள் மற்றும் கட்சியின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த ஆலோசனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்திய தேர்தல் முடிவுகள் மற்றும் கட்சியின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகள் வருகை புரிந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தாரிணி. இப்ப அதிமுக தேர்தல் தோல்வி குறித்த ஆலோசனை தற்போது நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? வணக்கம் பூர்ணிமா. தற்பொழுது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டம் நடைபெறுகிறது. இன்று தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை, அரியலூர் ஆகிய திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுடன் கடந்த 3 நாட்களாக, அதாவது வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்களும் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் இன்று தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் சமீபத்திய தேர்தல் முடிவுகள் குறித்தும் இந்த ஆலோசனை இருக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதிமுக 2ஆக பிரிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணியும் சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு அணியும் என 2ஆக பிரிக்கப்பட்டு சட்டசபையிலும் பல கலவரங்களை சந்தித்து வந்தது. இந்த நிலையில் சி.வி. சண்முகம் தலைமையில் இருந்த நிர்வாகிகள் அனைவரும் ஒரு சிலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று திரும்பவும் அதிமுகவில் இணைந்தாலும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் அதிமுகவிலிருந்து விலகி சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளில் இருந்தும் விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் சென்று இணைந்திருப்பது கட்சியின் வளர்ச்சியை தடுத்துள்ளது மட்டுமல்லாமல் கட்சியின் நிலைப்பாட்டையும் குலைத்துள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது பல முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் சென்று இணைந்த நிலையில் தற்பொழுது கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், கட்சியின் அடுத்த வளர்ச்சி பணிகள், இனிவரும் காலங்களில் கட்சியை வெற்றியடைய என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஆலோசனை கூட்டமாக இது இருக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தாரிணி.